வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா கடந்த 31ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் வரைக்கும் யாரெல்லாம் வந்து பென்ஷன் வந்தாங்களோ அவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் வந்து கம்யூட்டேஷன் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கான மிகப்பெரிய அப்டேட் தான் இது. வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கம்யூட்டேஷன் பீரியட் வந்து ஒரு சில நியூஸ்லலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். 11 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வந்து அந்த இடைப்பட்ட காலத்திலேயே வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கமெண்டேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த கோர்ட் கேஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 12 வருஷத்துலேயே வந்து கட் ஆகிடுமா, இல்லை ஏற்கனவே இருக்கிற ரூல் படி 15 வருஷம் வந்து முழுமையாக கட் ஆகுமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் சம்மந்தமாகவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ இது வந்து சர்வீஸ் பர்சன்ஸ்க்கு வந்து தேவை இருக்காது. அவங்க எப்போ பென்ஷன் வராங்களோ அந்த டைமில் இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் சரி, அதே போல் இன்னைக்கு டேட்டில் யாரெல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்களோ, குறிப்பாக கம்யூட்டேஷன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ முதல்ல கம்யூட்டேஷன் பற்றி டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோட்டலாக ஒரு 6 பாகமாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ இந்த 6 பாகத்தில் முதல்ல கம்யூட்டேஷன்னா என்ன, ஸோ அந்த கம்யூட்டேஷன் பற்றி இந்த கேஸில் வந்து என்ன வந்து கேட்டாங்க, அதுக்கு தகுந்தாப்பில் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னவா இருக்குது, ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்றத பற்றியும், ஸோ இந்த முக்கிய காரணம் இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலயமா பென்ஷனில் வந்து என்ன மாதிரியான இன்ஃபேக்டை வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்றத பற்றியும், ஸோ இது ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் மாறதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம 6 பாகமாக வந்து பிரிச்சிருக்கோம். ஏன்னா ஒரே டைமாக வந்து கண்டினியூவாக சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. ஸோ அதனால் 6 பாகமாக நம்ம வந்து இதை பிரிக்கிறோம். ஸோ முதல்ல கம்யூட்டேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ஷன் வரும்போது நம்மளோட பேசிக் பென்ஷனில் ஒரு பகுதியை வந்து நம்ம லோனாக எடுத்துக்கிறோம். அதாவது பென்ஷன் வரப்பவே லம்சம் அமௌண்ட்டாக நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அதை மாதம் இஎம்ஐ மாதிரி வந்து பே பண்ணுறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷனு. இது வந்து உதாரணமாக ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் வந்து பேசிக் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 50% வந்து கம்யூட்டேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா பேசிக்லேருந்து 50% வந்து கட் ஆகிடும். மொத்த பேசிக் வந்து 30,000 ரூபானாக்கா அந்த அதுக்கான டிஆர் அமௌண்ட் வந்து சேர்ந்தும் மீதி இருக்கிற 50% உங்களோட பேசிக்கும் சேர்ந்து உங்களோட பென்ஷன் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். மீதி இருக்கிற 50% பேசிக் பென்ஷன் வந்து லோனுக்கான இஎம்ஐ மாதிரி மாதம் கட் ஆகும். இது வந்து 15 வருஷம் வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது யாரெல்லாம் இந்த 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்குமே இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களுக்கும் 15 வருஷம் தான் வந்து கட் ஆக போகுது. ஸோ அதுதான் இந்த கேஸோட பேக்ரவுண்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கேஸை வந்து யார் போட்டிருக்காங்க, இவங்க வந்து எப்படி வந்து இதை கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா சுபேதார் திரிலோக் சந்த் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு டெல்லி ஹைகோர்ட்டில். ஸோ இவர் வந்து என்ன காரணம் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்யூட்டேஷன் வாங்கின தொகை வந்து எனக்கு 11லேருந்து 12 வருஷத்துக்குள்ளேயே அந்த முழு தொகை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிடுறீங்க. மீதி இருக்கிற 3 வருஷம் இல்லை அந்த 4 வருஷம் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் நீங்கள் வந்து எங்கிட்டேருந்து வாங்குறீங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து எப்போ என்னோட அந்த லம்சம் அமௌண்ட்டுக்கான மொத்த தொகையும் ரீஸ்டோர் மூலயமா உங்ககிட்ட வந்து ஃபுல்லாக நான் வந்து பே பண்ணுறனோ அப்போவே வந்து என்னோட ஃபுல் பென்ஷன் வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமாக வந்து குறைக்கணும், இல்லை 11.5 வருஷமாக எவ்வளோ காலகட்டத்தில் என்னோட அமௌண்ட் ஃபுல்லாக வந்து நான் பே பண்ணிடணும், அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து இது தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸோட பேக்ரவுண்டு, அதாவது இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ கோர்ட்டு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த கம்யூட்டேஷன் வந்து முதல்ல நீங்கள் ஒவ்வொரு அரசு ஊழியரும் விருப்பப்பட்டு தான் இது வந்து வாங்குறாங்க. இது வந்து பை ஆர்டர் வந்து கிடையாது. கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, என்னோட ஆஃபீஸில் வந்து பை ஆர்டர், அதாவது நீங்கள் வந்து கம்யூட்டேஷன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒவ்வொரு தனிநபர் அந்த அரசு ஊழியரோட விருப்பம். அவர் வந்து கம்யூட்டேஷன் எடுக்கிறதும் எடுக்காததும், ஏன்னா அவரோட குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவரோட பென்ஷன் வந்து
விட்டு அதாவது லம்சமாக வாங்கலாம், இல்லை முழு அமௌண்ட்டை வாங்கி அவர் வேற எங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு அரசு துறையிலையும் நீங்கள் வந்து அரசு ஊழியராக இருக்கீங்க, நீங்கள் வந்து பென்ஷன் வர போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்யூட்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பை ஆர்டராக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஸோ இது வந்து உதாரணமாக நானே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷன் எடுக்காமல் தான் வந்தாச்சு. ஸோ என்ன கூட வந்தவங்க நிறைய பேர் கம்யூட்டேஷன் எடுக்கல, கொஞ்சம் பேர் எடுத்தாச்சு. ஸோ அதனால் இது வந்து ஒவ்வொரு தனிநபர் சார்ந்தது. அந்த தனிநபர் அந்த அரசு ஊழியர் விருப்பப்பட்டு இது வாங்குறதுனால உங்களோட கண்டிஷன் தகுந்தாவில், அதாவது நீங்கள் கம்யூட்டேஷன் எடுக்கும் போதே உங்களோட ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குது, உங்களோட பேசிக் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தகுந்தாவில் தான் உங்களோட கம்யூட்டேஷனோட அந்த டோட்டல் கேல்குலேஷனே வந்து வருது. அதே போல் இது லோன் டைப் மட்டும் கிடையாது, அதே போல் காப்பீட்டு முறையிலும் இது வந்து செயல்படுது. அதாவது அந்த அரசு ஊழியர் பென்ஷன் அவுட் ஆகிட்டு அந்த 15 வருஷம் உங்களுக்கு வந்து ரீஸ்டோரேஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு உள்ளேயே அவருக்கு ஏதாவது ஆகுதுன்ற பட்சத்தில் எவ்வளோ தொகை கட்டியிருக்காரோ அவ்வளோ, அதை தவிர்த்து மீதி இருக்கிற தொகை வந்து அவர் வந்து கட்ட வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு டெத் இன்சூரன்ஸ் மாதிரியும் வந்து செயல்படுறதுனால இது வந்து இஷ்டத்துக்கு, அதாவது ஒரு தனிநபருக்கு தகுந்தாப்பில் இது வந்து மாற்ற முடியாது. இது டோட்டலாக பென்ஷனோட ரூல்ஸே வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே வாய்ப்பு கிடையாது. அதே போல் குறிப்பாக இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து கம்யூட்டேஷன் எடுக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுத்து அதனோட பயனெல்லாம் அடைஞ்ச பிறகு அதை வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டோட அந்த காரணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான முக்கிய காரணம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் வந்து குறிப்பாக இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, அதாவது தனிநபரோட விருப்பத்தில் தான் எடுத்தீங்க, இண்டிவிஜுவலுக்கு தகுந்தாப்பில் இது வந்து மாற்ற முடியாது. அதே போல் இது வந்து பென்ஷன் ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட முழு பலனை அடைஞ்ச பிறகு அதாவது தனிநபருக்கு தகுந்தாப்பில் மாற்ற முடியாது. அதே போல் எந்த ஒரு பே கமிஷன்லையுமே இது வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணலை. அதாவது 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த எந்த பே கமிஷன்லையுமே இதோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. அதனால் இது வந்து மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் மேபி பே கமிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணும்போது இது மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்க தவிர மற்றபடி இன்னைக்கு டேட் வரைக்கும் இதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ இது பென்ஷனில் வந்து எப்படி இன்ஃபேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் ஒரு அரசு ஊழியர் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை லம்சமாக வாங்கி அதை வந்து சரியான முறையில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ இல்லை எங்கன்னா முதலீடு பண்ணி அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தொகையாக வந்து இருக்கும். ஸோ அதுவே வேறு எங்கன்னா லாஸ் பண்ணிட்டாங்க, தேவையில்லாத இடத்த போயிட்டு மாட்டி அந்த அமௌண்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா 15 வருஷம் அவங்களும் இந்த லோன் கட்டுற மாதிரி இருக்கும். அதே போல் வாங்கின தொகையும் வந்து கையிலேருந்து போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் கம்யூட்டேஷன் வாங்கியிருக்கீங்களோ இல்லை கம்யூட்டேஷன் வாங்க போகிறீங்களோ சரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எடுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து லம்சம் தொகை வந்து தேவையில்லை, பென்ஷன் மூலிமா கிராஜுவேட்டி ஏஜிஐ மூலிமா இல்லை லீவ் என்கேஷ்மெண்ட் இந்த மாதிரி வர தொகையே வந்து எனக்கு போதுமானது, வர பென்ஷனில் மாதம் மாதம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவேன் அப்படின்றவங்க, ஸோ அந்த மாதிரி முறை வந்து உங்களுக்கு சரியானதாக இருக்கும். நீங்கள் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு 15 வருஷம் எனக்கு கவர் ஆகுது, ஸோ அதனால எனக்கு வந்து பயனாகுது அப்படின்றவங்க நீங்கள் வெளியே வந்து கூட நிறைய வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து அது மூலிமா உங்களோட என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கம்யூட்டேஷன் பற்றி நிறைய பேர் வந்து கேள்வியும் கேட்டிருக்கீங்க, இது வந்து 12 வருஷமாக வந்து குறையுமா என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். 8வது பே கமிஷனில் இதுக்கான ரெக்கமெண்டேஷனில் அரசு ஊழியர்கள் சார்ந்திருக்கிற கமிட்டிகள்லாம் வந்து இதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 8வது பே கமிஷனோட அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டில் இது மென்ஷன் ஆகிட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து தான் இது வந்து 8வது பே கமிஷனில் 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமாக குறைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்குமே இது வரைக்கும் என்ன ரூல்ஸ் போயிட்டுருக்கோ கம்யூட்டேஷனுக்கு அதே ரூல்ஸ் தான் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ இந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் அது வந்து எந்த விதமான மாற்றமும் வந்து அடையலை. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.